ரீசென்ட் டைம்ல நான் வந்து அதிகமா என்கிட்ட அந்த கொரிஸ் ஓகேயா, லிங்க்டினா இருக்கலாம், இல்ல யூடியூப் கமெண்ட்ஸா இருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் என்கிட்ட டேரக்டா கூட ஒரு சிலர் கேட்குறாங்க. இவங்க கேட்குறீங்க ஓவரலா எல்லாரும் கேட்குற ஒரு பதில் வந்து ஹவ் ஐ அட்டெண்ட் இன்டர்வியூ இன் எஸ்ஏபி அப்படி கேட்குறாங்க. என்னோட நாலேஜ் அண்ட் நான் ட்ரை பண்ண வே இதெல்லாம் உங்ககிட்ட ஓவரலா சொல்றேன் ஓகே. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நாக்குரி, லிங்க்டின் இதெல்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர். எனக்கு லிங்க்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஓகே. பிகாஸ் என்னால எல்டிமெண்ட்ரி, காக்னிசன் இந்த மாதிரி நிறைய கம்பெனில இருந்து எனக்கு வந்து ரெஃபர் கிடைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் ஒவ்வொரு கம்பெனியா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் ஜாவாக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், என்னோட லிங்க்டின் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஜாவாக்கு தான் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் ஒவ்வொரு கம்பெனி என்னோட காலேஜ் சீனியர்ஸ், ஆல்சோ என்னோட சீனியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டலாம் போய் நான் ரெஃபர் கேட்பேன் லிங்க்டின்ல. முன்னாடி எனக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் அவங்க என்ன ரெஃபர் பண்ண ரெடியா இருப்பாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க. ரெஸ்யூமே காக்னிசன்ல நான் ரெஃபர் நிறைய கம்பெனியில் வாங்கியிருக்கேன் ஓகே. முடிஞ்ச அளவு நம்மளால முடிஞ்ச அளவு எல்லாமே கேட்போம். அவங்க வந்து ஃப்ரீயா இருக்கும்போது ரெஃபர் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நம்ம ரெஸ்யூம் எடுத்து இந்த போர்ட்டலில் போட்டு விடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இதுக்கு வந்து அந்த ஓப்பனிங்ஸ் இருக்கணும் எஸ்ஏபிக்கு ஓகே. நான் வந்து எல்டிமெண்ட்ல கேட்டேன். நான் கேட்கும்போது வந்து ஹானா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு தான் வேகன்சி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் நம்ம கேட்டுட்டே இருந்தேன் நான். அப்போ வந்து ஒவ்வொருத்தரா லிங்க் விட்டே இருந்தாங்க. என்னோட இது எப்படின்னா, நான் சும்மா ஒவ்வொன்றா அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு சடனா ஒரு லிங்க் கிளிக் ஆகி வந்ததுதான், எனக்கு வந்து கிளியர் ஆனதான் எனக்கு இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனி ஓகே. இது சரி ஓகே, நெக்ஸ்ட் பிளான் பண்ணுவோம் அப்படின்னா நானும் சைடு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அது அந்த அளவு எனக்கு இம்பாக்ட் கொடுக்கல. பிகாஸ் நான் அந்த அளவுக்கு அதிகமாக ட்ரெயினும் ஆகலை எஸ்சிபியில். ஸோ அதனால எனக்கு கிடைக்கல. பட் எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 வே இருக்குங்க ஓகே. நீங்கள் இன்ஸ்டியூட் படிப்பீங்கல்ல, அவங்க வந்து யாருக்கிட்டையாவது டைப் வச்சிருப்பாங்க, இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் வச்சிருப்பாங்க ஓகே. எனக்கு வந்து நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டியூட்னு சொல்ல முடியாது, ஒரு தெரிஞ்ச அண்ணன் இருக்காங்க, அவங்க ஜஸ்ட் டீச் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியாக ஒரு இன்ஸ்டியூட்ல சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கியிருந்தாங்க. அவங்க தெரிஞ்ச ரிலேட்டிவா யாரோ ஒருத்தவங்க கிட்ட ஓகே. ஜஸ்ட் அவங்க எனக்கு டீச் பண்ணாங்க. அந்த நாலேஜ் வச்சு நான் ஒவ்வொரு ஸ்டேட் ட்ரை பண்ணேன். அவங்களும் ஒரு லிங்க் அனுப்புவாங்க அந்த அண்ணனும். இந்த மாதிரி தான் எனக்கு ஓவராலாக இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்து டயர்ட் ஆயிட்டேன். ஒவ்வொரு கோர்ஸாக முடித்தேன். ஃபர்ஸ்ட் ஜாவா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அது திருப்பி ஒரு இன்னொரு ஜாவா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் சென்னையில். அது ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அப்படியே ஒவ்வொரு நாளும் அலைஞ்சிட்டு இருந்த பார்க்கும்போது ஒரு அண்ணன் தான் தெரிஞ்சிச்சு. கேஷுவலாக பேச போய் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட யாருக்கிட்டயோ வச்சு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாங்க ஓகே. நான் படிச்சது ஃபுல்லாக ஒரு இன்ஸ்டியூட் தானே ஓகே. பிகாஸ் எஸ்ஐபி ஒரு சர்வர் வேணும் ஓகே. அந்த அண்ணன் சப்போர்ட்டோட தான் ஃபுல்லாக எனக்கு கிடச்சிச்சு. நான் இது ஓப்பனாக சொல்லிடுறேன் ஓகே. இந்த மாதிரி தான் எனக்கு என்னோட லேர்னிங் ஸ்டேஜ் இந்த மாதிரி தான் எஸ்ஐபியில் இருந்துச்சு. இன்டர்வியூ வந்ததுங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்க சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒரு லிங்க், இந்த லிங்க் தான் என்னால் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணேன், லிங்க்ட்லேயும் ட்ரை பண்ணேன், வரதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டே இருந்தேன். எஸ்ஐபி ஆப் அப்படியும் போதும் ஆப் ஃப்ரெஷர்லேருந்து எல்லாத்தையுமே பெங்களூர் சைட் கம்பெனிஸ், சென்னையில் ஒவ்வொரு சைடோட கம்பெனிஸும் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் இங்கிலீஷ் தான் மேண்டேட்டரி ஓகே. நீங்கள் தமிழ்ல அட்டன் பண்ணிடும்னா அது வந்து கம்பெனிஸ் வந்து மேக்ஸிமம் ஏற்றுக்கிற மாட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் தமிழில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பண்ணாலும் ஆவரேஜ் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிருவாங்க. அதுதான் சாஃப்ட்வேர் ஃபீல்டை பற்றிக்கு ஒரு மைனஸ். நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஸ்கில்லை ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருக்கணும். பட் எஸ்ஐபி பற்றி நீங்கள் எக்ஸ்பிளேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால வேறு வழியில் நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் கொஞ்சம் சொல்லணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். பிகாஸ் அதிகபட்சம் உங்களுக்கு என்ன 3 to 5 ரவுண்ட்ஸ்குள்ள தான் இருக்கும் எந்த கம்பெனியாக இருந்தாலும். அதுக்கு மேலே இருக்காது ஃப்ரெஷருக்கு. இது வந்து ஓகே. இப்போ என்னன்னா இது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது வந்து டோன்ட் கிவ் அப் ஓகே. பிகாஸ் நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல. பிகாஸ் சாஃப்ட்வேர் தான் என்னோட ஃபீல்ட் நான் முடிவு பண்ணிட்டேன்னா திருப்பி என்னால் போக முடியல. நான் ஒவ்வொன்றா முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். ஃபஸ்ட் ஜாவா டெவலப்பர் இல்லையா, நான் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. ஸோ அதனால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன், ஃப்ரண்ட் அண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன், எஸ்கியூஎல் டெவலப்பர் அட்டன் பண்ணுவேன். ஒவ்வொன்றா நான் அப்படி ரெஸ்யூமை மாற்றி பண்ணிகிட்டே இருப்பேன். இதில் தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதில் மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் சைடில் நோ ஸ்கில் வச்சுருக்கீங்க, அதுவும் ட்ரை பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு எம்பரட் கிடைக்கலாம், எம்பரட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிடைக்கலாம், எதுனாலும் கிடைக்கலாம் ஓகே. பட் நீங்கள் வந்து ஜஸ்ட் டோன்ட் கிவ் அப் மட்டும் பண்ணக்கூடாது. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி புது ஸ்கில் லேர்ன் பண்ணிங்க. எனக்கு வந்து ஜாவாவில் எனக்கு ஃபுல் சர்டிஃபிகேஷன் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் கூட வச்சுக்கோங்களேன். என்னால் கிராக் பண்ண முடியல. ஜாவா அண்ட் பைத்தன் எனக்கு இருக்குது. பட் வந்து எஸ்ஐபி ஃபுல்லாக படித்தேன்னு ரொம்ப, ஏன்னா அது கடல் எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னோட நாலேஜுக்கு பார்க்கும்போது படித்தேன். எனக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, ஈஸியாக என்னோட கைக்கு வந்துச்சு. அந்த அப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ணுறது எப்படி, அதெல்லாம் என்னென்ன ஒரு நாலேஜ் கிடைச்சிச்சு. ஆல்சோ எனக்கு இன்ஸ்டியூட்டில் இருந்து என்னோட சீனியர்ஸ் என்ன வச்சுக்கலாம், ஏன்னா அவங்க அவ்வளோ தான் சொல்லி தந்தாங்க. அது எனக்கு எல்லாமே சப்போர்ட்டும் அதிகமாக கிடைச்சிது எஸ்ஐபியில். ஸோ என்னால் ஈஸியாக கிராக் பண்ண முடிஞ்சுது ஓகே. இதுதான் மெயின். நான் வந்தது இந்த வழி தான்.
நீங்களும் ட்ரை பண்ணனா இந்த வீடியோஸ் இருக்குது. ஓகே. அதுபோக ஆன்லைன்ல சோர்சஸ் இருக்கும். எப்படி சர்வர் செட் பண்ண எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இதெல்லாம் நீங்க ஈஸியாவே முடிச்சிடலாம். ஓகே. இதெல்லாம் முடிச்சிட்டிங்கனாலே போதும். அடுத்து என்னோட வீடியோஸ்ல பேசிக் லெவல் கைடன்ஸ் இருக்குது. பார்த்தோம்னா ராகுல் மேத்தான் இருக்காங்க. தமிழ் எஸ்ஏபி போட்டீங்கன்னா மிச்சவங்க இன்னொருத்தவங்க வருவாங்க. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரையும் அழகா ஈஸியா ஃபாலோ பண்ணி கிராக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோ நான் வந்து எனக்கு ஃபங்க்ஷனல் கன்சல்டா தான் ஆகணும் ப்ரோ. பிகாஸ் அதான் கிளைண்ட் கூட பேசுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னா கரெக்ட். ஆனா நீங்க வந்து ஒரு கம்யூனிட்டில என்ட்ரன்ஸ் ஆகுறீங்கன்னா உங்க வந்து ட்ரெயினிங் கன்சல்டா தான் இருப்பாங்க. எடுத்தோடனே உங்களை வந்து ஃபங்க்ஷனல் கன்சல்டா எடுக்க மாட்டாங்க. ஓகே. நீங்களே 100% ஃபுல்லா நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் கம்பெனி ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்திருக்கு. இதே கம்பெனி ரெக்யூர்மெண்ட் டெக்னிக்கல் சைடு இருந்தால் அவங்க டெக்னிக்கலாக போட்டுருவாங்க. ஃபங்க்ஷனாக இருந்தால் ஃபங்க்ஷனாக போடுவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் எஸ்ஏபிக்கு எப்படி வருது பாருங்க. ஓகே. நீங்கள் வந்து வரும்போது உங்களுக்கு பேசிக்ஸை டேரெக்டாக போட மாட்டாங்க. பிகாஸ் பேசிக்ஸ்னா அது வேற கேட்டகரி. ஓகே. நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்று டெக்னிக்கல் கன்சல்டாக மேக்ஸிமம் போடுவாங்க, இல்லை ஃபங்க்ஷனல் கன்சல்டாக போடுவாங்க. டெக்னோ ஃபங்க்ஷனல் கன்சல்டாக கூட போடலாம். பிகாஸ் நான் வந்து புதுசில் வந்து சொன்னாங்க டெக்னோ தான் சொன்னாங்களே. டெக்னோவும் இருக்கணும், ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். ஓகே. ஸோ எங்களுக்கு என்ன சொன்னாங்க, எம்எம் மாடியூல் போச்சு. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஓவராலாக பேக் எப்படி டெவலப் பண்ணுறது, எம்எம்ல அது எல்லாமே ஓவராலாக பார்த்தோம். ஓகே. பட் பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் உள்ளே வரும்போது ஃபங்க்ஷனலாகவோ டெக்னிக்கலாகவோ நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கம்பெனி ரெக்யூர்மெண்ட் பார்த்து உங்களை மாற்றிக்கிடுவாங்க. அதுக்கடுத்து நீங்கள் உங்களோட ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனலாகவோ இல்லை கன்சிடர் டெக்னிக்கலாகவோ மாறிக்கலாம். ஓகே. இது நான் வந்த வே அண்ட் கெட் த ஜாப். ஓகே. சிலர் சொல்கிறாங்க ப்ரோ அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது ப்ரோ எஸ்ஏபி கேட்டால். அப்படிலாம் கிடையாதுங்க. எஸ்ஐபிக்கு இப்போவும் growth இருக்கு. நீங்க இதில் உள்ள வர கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. உள்ள வந்துட்டீங்கன்னா எஸ்ஐபி க்ரோ நீங்களும் சேர்ந்து கூட க்ரோ ஆகிட்டு இருப்பீங்க. பிகாஸ் இஆர்பி வந்து எப்பவுமே பீக்கில் இருக்கக்கூடியது தான். இஆர்பி கீழே விடாது. ஓகே. பிகாஸ் மிச்ச ஐடி லேஆஃப் அதிகமாக நடக்க சான்சஸ் இருக்கு. நான் என்னோட அனாலிசிஸ் ஆல்சோ நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆங்க எஸ்ஐபியில் இருப்பாங்க ஒரு சிலர். அவங்க கிட்ட கம்யூனிட்டியில் அதுக்கப்புறம் சும்மா கேஷுவலாக கேட்டேன். அது போக நான் ஆல்ரெடி அங்கே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அப்போவே நான் வந்து தெரிஞ்சவங்க கிட்ட கான்டாக்ட்ஸ் இருக்கும்டா அவங்க எல்லாம் கேட்டேன். இஆர்பினா ஒர்த்தா இல்ல அது சும்மாவா எனக்கு தெரியலன்னு கேட்டுட்டேன். பிகாஸ் எனக்கு ஜாவானா தெரியும் அதோட வேல்யூ இந்த அளவுக்கு இருக்குங்க, அதை வச்சு இதெல்லாம் பண்ணலாம் தெரியும். ஆனா அபாப் வச்சு எனக்கு என்ன பண்ணலான்னு தெரியாது. ஆனா அந்த கம்யூனிட்டில வந்ததுக்கு நான் நிறைய இதுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டேன். பேக் எண்டுக்கு அபாப் யூஸ் பண்றாங்க. எனக்கு ஆச்சரியம் வந்து எப்படி அபாப் யூஸ் பண்ண அதுல ஓடேட்டா இருக்குது. உள்ள ஒவ்வொன்றா அனலைசிஸ் பண்ண தோண்ட தங்கம் மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட் அவ்வளோதான் இருக்குது. ஓகே. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வர கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. நானும் ஸ்ட்ரகிள் ஆனு ஒத்துக்கிட்டேன். நீங்களும் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. பட் வந்துட்டீங்கன்னா அடுத்து நீங்க அதுல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே. இதான் ஓவர் வியூ. ஓகே. அண்ட் தேங்க்யூ.